மிதுனம் ராசி நேயர்களே, நீங்கள் ரொம்பவும் அதை கடந்த காலங்களில் மன கஷ்டங்களில் தான் இருந்திருப்பீங்க. அதிகமாக பகிர்ந்த தகவல் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். மிதுன ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் வீடான தகவல் தொடர்பு மற்றும் தைரிய ஸ்தானத்தை குறிக்கும். புதனின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் பகிர்ந்த ஒரு விஷயம் தேவையற்ற குழப்பத்தை விதைத்திருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல நீங்கள் கொடுத்த கூடுதல் விவரங்கள் மற்றவர்களின் மனதில் பல கேள்விகளையும் அச்சங்களையும் உருவாக்கியிருந்திருக்கும். ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் கேதுவின் தாக்கமோ அல்லது அஷ்டமஸ்தானத்தின் பார்வைகளோ பதியும் போது உண்மையாகவே பேசினாலும் அது குடும்ப அமைதியை குலைக்கும். எனவே குடும்ப விஷயங்களில் மௌனம் பல நன்மைகளை தரும் என்பதை உணர்ந்து தேவையானதை மட்டுமே பேசுவது நல்லது. உங்களுக்கு நீங்கள் எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள் தான் நீங்கள். அதுவே உங்களுக்கு ரொம்பவும் மன அளவில் குடும்பத்திலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு என்பது போலதான் நீங்கள் கொடுத்த கூடுதல் விவரங்கள் மற்றவர்கள் மனதில் பல கேள்விகளையும் அச்சங்களையுமே உருவாக்கியிருக்கும். ஒருவரை பற்றி கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. மிதுன ராசிக்காரர்கள் எதையும் கூர்மையாக கவனித்து அதை விமர்சிக்கும் அல்லது கருத்து சொல்லும் ஆற்றல் படைத்தவர்கள். நீங்கள் ஒருவருடைய வாழ்க்கை நன்மைக்காகவோ அல்லது சாதாரணமான ஒரு சூழ்நிலையை விளக்குவதற்காகவோ கூறிய கருத்து முற்றிலும் திரித்து தவறான கோணத்தில் புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய உடல் மொழியோ அல்லது நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகளின் தீவிரமோ மற்றவர்களுக்கு ஒரு தவறான பிம்பத்தை காட்டியிருக்கலாம். 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் பந்தஸ்தானங்களில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் உங்கள் நோக்கத்தை மற்றவர்கள் சந்தேகிக்க வைக்கும். நீங்கள் அம்பாக எய்த வார்த்தை இப்போது உங்களையே அவப்பெயராக வந்து தாக்கும். இந்த நேரத்தில் உங்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க மீண்டும் மீண்டும் விளக்கம் அளிப்பது நிலைமையை மேலும் மோசமாக்கும். அமைதியாக கடந்து செல்வதே உசிதம் உங்களுக்கு. அதாவது நீங்கள் ஒருவருடைய நன்மைக்காகவோ அல்லது சாதாரணமான ஒரு சூழ்நிலையை விளக்குவதற்காகவோ கூறிய கருத்து முற்றிலுமே திரிந்து தவறான கோணத்தில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். உங்களுடைய உடல் மொழி அல்லது நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் தீவிரமாகவே மற்றவர்களுக்கு ஒரு தவறான பிம்பத்தையே காட்டியிருந்திருக்கும். உறவினர்களிடையே வதந்தி பரவி உங்களுக்கு ரொம்பவும் மன கஷ்டங்கள் அல்லது ரொம்ப பாதிப்பு வந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடான லாபம் அல்லது உறவினர் ஸ்தானங்கள் பாதிக்கப்படும் போது உங்களை பற்றியோ அல்லது உங்கள் குடும்பத்தை பற்றியோ தவறான வதந்திகள் தீயாய் பரவத் தொடங்கும். நீங்கள் சாதாரணமாக செய்த விஷயம் உறவினர்களின் வட்டாரத்தில் பூதகாரமாக மாற்றப்பட்டு உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தையே திரட்டும் சூழல் உருவாகலாம். பொறாமை குணம் கொண்ட சில தூரத்து உறவினர்கள் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் வதந்திகளை பரப்புவார்கள். இந்த அந்தரங்க உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வதந்திகளுக்கு பயந்து நீங்கள் முடங்கிவிடக் கூடாது. காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதால் உறவினர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்து உங்கள் கடமைகளில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றியோ அல்லது தவறான வதந்திகளை தீயா பரப்ப தொடங்கியிருப்பாங்க உங்களை பாதிக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக செய்த ஒரு விஷயம் உறவினர்களோட வட்டாரத்தில் பூதகரமாகவே மாற்றப்பட்டு உங்களுக்கு எதிரான ஒரு கூட்டத்தையே திரட்டும் சூழல் உருவாயிருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையப் போகிறது.
தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் சரியாகும். மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பேச்சாற்றல் மற்றும் தகவல் தொடர்புக்கு காரகராவார். கடந்த காலங்களில் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் இனி நீங்கும். ராசிநாதனின் சாதகமான பார்வையால் உங்களுடைய உண்மையான நோக்கத்தையும் நேர்மையும் மற்றவர்கள் உணரும் காலம் இது. உங்களைப் பற்றி தவறான வதந்திகளை பரப்பியவர்களே இப்போது தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் சமாதானமாக போக முன்வருவார்கள். உத்தியோகஸ்தர்கள் தங்களின் மேலதிகாரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழலை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் ஏற்பட்ட மன வருத்தங்கள் இனி நீங்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உண்மையான நோக்கத்தையும் நேர்மையும் மற்றவர்கள் உணரும் காலம் இதுவே ஆகும். உங்கள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் மேலதிகாரிகள் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும். குடும்பத்தில் திறந்த மன உரையாடல் உருவாகும். குடும்பஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரனின் சுபத்துவ பார்வைகள் பதிவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மௌன போர் முடிவுக்கு வரும். இதுவரை ஒருவருக்கொருவர் மனதிற்குள்ளும் போட்டி வைத்திருந்த ஆதங்கள் கோபங்கள் அனைத்தும் ஒரு சுமூகமான சந்திப்பின் மூலம் வெளிப்பட்டு தீரும். ஒளிவு மறைவற்ற இந்த திறந்த மன உரையாடல் கணவன் மனைவி இடையே இருக்கும் பந்தத்தை மேலும் பலப்படுத்தும். குடும்ப பெரியவர்களின் முன்னிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் குடும்பத்தின் ஒற்றுமைக்கு வித்திடும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் குடும்பத்தில் திறந்த மனசு உரையாடல் உருவாகப் போகிறது. நீ வரப்போகும் நாட்களில் குடும்ப உறுப்பினர்கள் இருந்த மௌனப்போர் முடிவுக்கு வரப்போகிறது. ஒருவருக்கொருவர் மனதில் போட்டு வைத்திருந்த ஆதங்கள் கோபங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான சந்திப்பின் மூலம் வெளிப்பட்டு தீரும். கணவன் மனைவி இடையே இருந்த பந்தம் மேலும் பலப்பட போகிறது. புதிய நட்புகள் நன்மையை தரும். ராசிக்கு லாபஸ்தானம் வலுவடைவதால் உங்கள் சிந்தனை திறனுக்கும் தகுதிக்கும் ஏற்ற புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த புதிய நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் ஆலோசகர்களாக மாறுவார்கள். குறிப்பாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களின் நட்பு உங்களுக்கு புதிய கதவுகளை திறந்துவிடும். கூட்டு தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த புதிய நட்புகளின் மூலம் நல்ல முதலீடுகளும் ஆலோசனைகளும் தடையின்றி கிடைக்கும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் வருவார்கள். அவர் மூலியமா உங்களுக்கு நன்மைகள் தான் பெறப்போகிறது. அது குறிப்பாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்திலையும் உள்ளவர்களுக்கு நட்பு உங்களுக்கு புதிய கதவுகளை திறந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் சிந்தனை திறனுக்கும் தகுதிக்கும் ஏற்ற புதிய மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவார்கள். புதிய நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் ஆலோசகர்களாகவே மாறுவார்கள். உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி நீங்கும். ராசிநாதனின் சாதகமான பார்வையால் உங்களுடைய உண்மையான நோக்கத்தையும் நேர்மையும் மற்றவர்கள் உணரும் காலம் இது. உங்களைப் பற்றி தவறான வதந்திகளை பரப்பியவர்களே இப்போது தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் சமாதானமாக போக முன்வருவார்கள். உத்தியோகஸ்தர்கள் தங்களின் மேலதிகாரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழலை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் ஏற்பட்ட மன வருத்தங்கள் இனி நீங்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உண்மையான நோக்கத்தையும் நேர்மையும் மற்றவர்கள் உணரும் காலம் இதுவே ஆகும். உங்கள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் மேலதிகாரிகள் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும். குடும்பத்தில் திறந்த மன உரையாடல் உருவாகும். குடும்பஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரனின் சுபத்துவ பார்வைகள் பதிவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மௌன போர் முடிவுக்கு வரும். இதுவரை ஒருவருக்கொருவர் மனதிற்குள்ளும் போட்டி வைத்திருந்த ஆதங்கள் கோபங்கள் அனைத்தும் ஒரு சுமூகமான சந்திப்பின் மூலம் வெளிப்பட்டு தீரும். ஒளிவு மறைவற்ற இந்த திறந்த மன உரையாடல் கணவன் மனைவி இடையே இருக்கும் பந்தத்தை மேலும் பலப்படுத்தும்.
குடும்ப பெரியவர்களின் முன்னிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் குடும்பத்தின் ஒற்றுமைக்கு வித்திடும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்க குடும்பத்துல திறந்த மனசு உரையாடல் உருவாகப் போகிறது இனி வரப்போகும் நாட்களில். குடும்ப உறுப்பினர்கள் இருந்த மௌனப்போர் முடிவுக்கு வரப்போகிறது. ஒருவருக்கொருவர் மனதில் போட்டு வைத்திருந்த ஆதங்கள், கோபங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான சந்திப்பின் மூலம் வெளிப்பட்டு தீரும். கணவன் மனைவி இடையே இருந்த பந்தம் மேலும் பலப்படப் போகிறது. புதிய நட்புகள் நன்மையை தரும். ராசிக்கு லாபஸ்தானம் வலுவடைவதால் உங்கள் சிந்தனை திறனுக்கும் தகுதிக்கும் ஏற்ற புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த புதிய நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் ஆலோசகர்களாக மாறுவார்கள். குறிப்பாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களின் நட்பு உங்களுக்கு புதிய கதவுகளை திறந்துவிடும். கூட்டுத் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த புதிய நட்புகளின் மூலம் நல்ல முதலீடுகளும் ஆலோசனைகளும் தடையின்றி கிடைக்கும்.